தசகம் 99. வேதஸ்துதி. எந்த பகவானுடைய 3 அடிகளால் மூவுலகம் அளக்கப்பட்டு பரிபூர்ண சம்பத்தை அடைந்து மகிழ்கிறதோ, எவர் உலகங்களை தாங்குகிறாரோ, அத்தகைய விஷ்ணுவின் மகிமைகளை யாராலும் கூற முடியாது. பூமியின் துகள்களை யாராலும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. விஷ்ணுவின் பக்தர்கள் எங்கு பேரின்பம் அடைகிறார்களோ, எங்கு மோட்ச மலரில் மகரந்த தேன் பெருகுகிறதோ, அந்த பரமபத பகவானுக்கு பிரியமான வைகுண்ட லோகத்தை நான் இங்கேயே அடைய வேண்டும். ஆதி புருஷனும் அனைத்தையும் படைத்தவரும் நொடிதோறும் புதிதாக தோன்றும் அனிமாதி ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியான விஷ்ணுவிற்கு எந்த ஒரு பக்தன் யாகத்திலும் பூஜையிலும் ஹவிஸ் முதலியவற்றை அர்ப்பணம் செய்கிறானோ, அல்லது மிக சிறந்த கிருஷ்ணாவதாரம் முதலியவற்றை விவரிக்கிறானோ, அத்தகைய பக்தனே இந்த உலகில் சந்தோஷமடைந்தவனாகவும் புகழ் நிறைந்தவனாகவும் இருந்து கடைசியில் அடையத்தக்க உன் பரமபதத்தை தாமதமே இன்றி அடைவான். துதிக்கின்றவர்களாகிய சிறந்த கவிஞர்களே, வேதத்தின் சாரமான அந்த பகவானை எப்படி நீங்கள் தியானிக்கிறீர்களோ, அப்படியே வெளிப்படையாக காட்சியளிக்கும் அவரை இந்த உலகில் அவதரித்து அருளிய திருவிளையாடல்களை வர்ணித்து நன்றாக துதியுங்கள். அறிஞர்களே, அவனுடைய நாமங்களை எல்லோருக்கும் பேரின்பத்தை, அதாவது மோட்சத்தை அளிக்கக்கூடியவை. ஆதலால் அவற்றை நன்றாக சங்கீர்த்தனம் செய்யுங்கள். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, அத்தகைய மகாபுருஷனான உன்னுடைய நாம சங்கீர்த்தனம் முதலியவற்றால் நான் தத்துவ உணர்வை அடைய வேண்டும். உரிய கர்மங்களை கொண்டு அந்தந்த அதிகாரிகளுக்கு தக்கவாறு நற்பயனை அளிக்கும் தர்மங்களை அதிகரிக்க செய்கிறான். உபேந்திரனாக இருந்து தேவேந்திரனுக்கு பிரியமான தோழன் போலவும் சேவகன் போலவும் அவர்களுக்கு நன்மைகளை விளைவிக்கும் பொருட்டு திருவிளையாடல்களை புரிகிறார். யோக சித்தி பெற்றவர்கள் அவருடைய பரமபதத்தை எப்பொழுதும் காண்கிறார்கள். அந்தன சிரேஷ்டர்கள் கவனம் மிக்கவர்களாக பல வகை ஸ்துதிகளால் அவருடைய மகிமையை பிரசாரம் செய்கிறார்கள். அறிவாளியான ஜனங்கள் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவின் லீலைகளை எப்பொழுதும் மனதில் தியானம் செய்கிறார்கள். தேவனே, விஷ்ணுவே, உன் பெருமையின் எல்லையை அறிந்தவன் இதுவரை பிறந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை. அத்தகைய விஷ்ணுவே, உயர் நலத்திற்கு உரிய வழி அறிந்தவனான நான் உன் நாமத்தையே அடிக்கடி புகழ்ந்து போற்றுகின்றேன். நீ இந்த 3 உலகங்களுக்கும் மேலாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற வைகுண்டத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றாய். அத்தகையவனான உன்னை பலவிதமான ஸ்தோத்திரங்களினால் துதிக்கிறேன். விபுவே, சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றிய ஜலம் முதலிய உன்னை கர்ப்பத்தில் வைத்திருப்பது போல் தாங்கியது. அந்த நீரின் நடுவில் பள்ளி கொண்டிருந்தவனான உன்னிடத்திலேயே உயிர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றிவிட்டன. பிறப்பு இல்லாதவனான உன் நாபியில் தாமரை பூ ஒன்று தோன்றியது. திசைகளை இதழ்களாகவும் மகாமேருவை கர்ணிகமாகவும் பூவின் நடுப்பகுதி கொண்ட அந்த கமலத்தை ஜகத்தின் உருவம் என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். உலக மக்களே, இவ்வுலகை மகாவிஷ்ணுதான் சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த விஷ்ணுவின் ரூபம் இது என்று விளக்க முடியாமல் உங்களுக்குள்ளேயே உங்களின் உயிர் அல்லாத வேறொன்றாக, அதாவது ஆத்மா உரைகிறது. மூடுபனி போன்ற மாயையால் சூழப்பட்ட மனம் படைத்தவரான நாம் ரூபங்களால் மதிமயங்கியவர்களாகி வயிற்று பிழைப்புக்காக உயிரை காப்பதிலேயே திருப்தி அடைந்தவர்களாகி யாகங்களை நடத்தி வைத்து கொண்டு முகுந்தனிடத்தில் ஈடுபாடு கொள்ளாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். புருஷோத்தமனே, நீ பல 1000 தலைகளையும் கண்களையும் கால்களையும் கொண்டவன். உலகங்கள் எல்லாவற்றிலும் வியாபித்து உலகங்களையெல்லாம் கடந்தவன்.
சித்தானந்த வெளியான சித்தத்துள் நீ பிரகாசிக்கிறாய். இதுவரை இருந்ததும் இனி வரப்போவதும் நீயே. மேலும் நீயே உடல், இந்திரியம் முதலியவற்றுள் புகுந்திருக்கின்றாய். ஆயினும் அவற்றில் பற்றில்லாமல் அழியாத பேரின்பத்தின் சுவையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். எல்லைகளை கடந்தவரே, நீ மூவுலக ரூபத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கும் அப்பாற்பட்டு சுத்த ஞானஸ்வரூபியாக இருக்கிறாய். அது உன்னுடைய மகிமையே அன்றி வேறில்லை. உன்னில் சிறு பாகமே அனைத்து உலகமாக காணப்படுகின்றது. மிஞ்சின முக்கால் பாகம் உலகத்திற்கு அப்பால் பரமானந்த ஸ்வரூபமாக பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். குருவாயூரின் தலைவனே, கிருஷ்ணனே, வெளிப்படையாக தோன்றாத உன் ரூபம் அறிவதற்கு மிகவும் கடினமானது. சுத்த சூக்ஷ்மமே உருவாய்கொண்ட அந்த சகுண ரூபமே வெளிப்படையாக விளங்குகிறது. அதிலும் பரமானந்த கடலின் அலை போன்ற இந்த கிருஷ்ணஸ்வரூபம் மிக தெளிவாக உள்ளது. ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலாக குணரசத்தால் மனதை கவரும் உன் மூர்த்தியையே நான் நாடி துதிக்கின்றேன். ஆகவே நீயே பிணிகளினின்றும் என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. நாராயண நாராயண நாராயண.